எல்லா பக்கமுமே நல்லாவே மழைங்க. யார் யார் இந்த மழைக்கு டிஃப்ரெண்ட்டாக செடிலாம் வாங்கி நட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் என்னென்ன செடி இந்த மழையில் நட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆசையாக நட்டுருந்தேங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அண்ணாச்சி பழத்தோட செடியை. அது வந்து என் பையன் சின்னவன் வந்து பிடுங்கி எரிஞ்சிட்டான். அப்புறம் மறுக்கா ஒன்றுட்டு வாங்கி மறுக்கா நான் வந்து இந்த மண்ணில் வச்சிட்ருக்கேன். பாருங்கள், இது மாதிரி நான் வந்து இது மாதிரிலாம் வைப்பேன். ஆனால் இது வரைக்கும் நான் ஒரு நாள் கூட காய் அறுத்தது இல்லை. நீங்களாம் அது மாதிரி வச்சு காய் அறுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதோ இந்த வாள் தான், சின்ன வாள் பாருங்கள். இந்த செடி இப்போ தொட மாட்டேங்குது, அருவாளை கொத்தி பிடுங்கிருச்சு. சரின்ட்டு நான் இப்போ இந்த 2 செடி நட்டுருக்கேங்க. அதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த மாதிரி பாருங்கள், நான் இதே மாதிரி இங்கெல்லாம் செடி நட்டேன். எவ்வளோ அழகாக தளைஞ்சு வந்திருக்கு. இன்னொரு தப்பு என்ன பண்ணேன்னா, பில்லுக்கு மருந்து அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அடிக்கும் போது இது ஃபுல்லாக எல்லாம் பட்டுருச்சுங்க. பட்டு எல்லாம் செத்து போச்சு. அப்புறமாக்கா செடி நட்டால் தண்ணி ஊற்றணும். என்ன தான் மழை பெஞ்சாலும் சரி, நம்ம செடி நட்டோம்னா கொஞ்சமாச்சு நம்ம பங்குக்கு தண்ணி ஊற்றணும். அது வந்து எங்கள் சைடு சொல்லுவாங்க. சரின்ட்டு நான் ஊற்றுனேங்க. அப்புறம் அந்த செடி பேர் என்னென்னு சொல்லுங்கள். இந்த பாட்டில் வந்து நான் மணி பிளான்ட் வளர்த்தலான்னு ஆசைப்பட்டேன். வச்சுருந்தேன். ஆனால் எவ்வளோ தடவை செத்து போச்சு. இந்த தடவை தான் வந்திருக்கு. அதே மாதிரி இது வந்து டேபிள் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது எல்லா கலரும் கலந்துருக்கிற மாதிரி செடி கொண்டு வந்து வச்சேன். ஃபஸ்ட்டு நான் மணலில் வச்சுட்டேன், வரவே இல்லை. அப்புறம் என் வீட்டுக்காரர் தான் சொன்னார், மணலில் வச்சா அந்த செடியாச்சும் வருமா, உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் மறுக்கா தான் மண்ணுக்கு மாற்றினேன். இந்த பாட்டும் நான் மறுக்கா ரீசெண்டாக தான் போய் வாங்கிட்டு வந்தேன். இந்த செடி வந்து ஒரு வீட்டில் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகும்போது எல்லாம் பிடுங்கி போட்டாங்க. அவங்க பையன் யாரோ கொண்டு வந்து வச்சாங்களாம். ஃபுல்லாக படர்ந்து வந்துருச்சான். வேண்டான்னு சொல்லி பிடுங்கி போட்டாங்க. சரி, ஓகே, இது அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி பாட் வாங்கிட்டு வந்து ஹேங் பண்ணி வளர்த்தலாம்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன். இந்த மேலே மண் போடணுமா, வேரில் வெளியே தெரியுதுன்னு சொன்னாங்க. பாருங்கள், இப்படி மண் போட்டு அமுத்தி வச்சுருக்கேன். இப்போ ஹேங் பண்ணிடலாங்க. போய் ஹேங் பண்ணி விட்டு இன்னும் நல்லா வளர்ந்ததுன்னா சூப்பராக இருக்கும். அந்த பாட்டே தெரியாத அளவுக்கு க்ரீனிஷாக இருக்கும். கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். அப்படிலாம் இது சூப்பராக இருக்குது பார்க்கவே. அப்புறம் இந்த ரோஸ் குச்சியெலாம் வெட்டி விட்டோங்க. பாருங்கள், துளிர் தெரியுதா உங்களுக்கு? சும்மா லைட்டாக ஆரஞ்சு கலரில் வந்து வருது. இதெல்லாம் வெட்டி விட்டோம். இப்போ இது வந்து வராதோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரீசெண்டாக ஒரு 3 ரோஸ் செடி வாங்கினோம். இது வந்து டபுள் கலருங்க. இதெல்லாம் என்னோடய பையனோட செலெக்ஷன். அம்மா இந்த மாதிரி கலர் வாங்கலாம், அந்த மாதிரி கலர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பக்கத்து வீட்டில் இருந்து வெட்டிட்டு வந்தோம். யார் யாருக்கு இது மாதிரிலாம் ஒரு பழக்கம் இருக்குன்னு சொல்லுங்கள். பக்கத்து வீட்டுக்கு போனால், ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போனாலுமே இருக்கிற ரோஸ் செடி யாராச்சும் பார்த்தாங்கன்னா பதியம் கொடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு வெட்டிட்டு வந்து வைக்கிறது. இது என்னோடய பழக்கங்க. நான் இது மாதிரிலாம் பண்ணுவேன். பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, இது மாதிரிலாம் எனக்கு ஆசை, நிறையா செடி நடணும்னு. அது மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வாள் பாருங்கள், எல்லா வாளும் பண்ணும். இந்த வாள் அருந்த வாள், இது ஒரு குட்டி வாள். ஹாய் சொன்னால் ஹாய் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு போனான். இது பக்கத்தில் வந்து பாவக்காய் செடி. ஒன் ஆஃப் வெஜிடபிளில் வந்து எனக்கு பாவக்காய் ரொம்பவே பிடிக்குங்க. அதனால இந்த பாவக்காய் செடி சரி விடலாம்னு சொல்லிட்டு இது வந்து சரளுன்னு சொல்லுவோம் நாங்கள். அந்த சரளை வந்து அந்த சைடு வச்சுக்கிட்டேன். இதுலேருந்து தூக்கி போட்டால் அந்த சைடு வர மாதிரி. எனக்கு காம்பவுண்டுக்குள்ளே இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா, அதனால் அந்த சைடு விட்டு நான் வளர வச்சேன். இந்த பூவில் இது மாதிரி தாங்க எங்கள் அத்தையுமே இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது வீட்டில் இருந்ததுன்னா பிடுங்கிட்டு வந்து வைப்பாங்க. இது வந்து எங்கள் அத்தை வச்ச செடி. பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த மலைக்கு பூ பூத்துருக்குன்னு. இது என்னன்னு சொல்லுங்கள். இந்த செடி உங்களுக்குலாம் தெரியுதான்னு எனக்கு தெரியல. இது வந்து சர்க்கரைக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. காலையில் வெறும் வயிற்றில் இந்த இலையை பொறிச்சு அடித்து குடிக்கணுன்னு. இது வந்து ஸ்பைடர் பிளான்ட்டுங்க. நான் அப்படியே பேர் கேட்டேன் இல்லையா. வெத்தலை செடி வச்சுருக்கோம் நாங்கள். வெத்தலை வந்து எனக்கு கல்யாணம் ஆகி வந்தப்போ. இது வந்து கட்டி போட்டால் குட்டி போடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த செடி. கத்தாழை மட்டும்தாங்க. கத்தாழை மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் நிறையாவே இருக்கும். எங்கே தூக்கி போட்டாலும் வந்துடும். இந்த மலை ஏறுறதுக்கு இது வந்து அழகு செடி தாங்க. பக்கத்து வீட்டில் இருந்தது, உடச்சிட்டு வந்து வச்சுருக்கேன். இது வந்து வெள்ளை எருக்கலஞ்செடி. வெள்ளை எருக்கலஞ்செடி மோஸ்ட்லி எல்லா வீட்லேயுமே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு அழகு செடி தாங்க. ஆனால் வந்துட்டு நான் வந்து சரி, ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போன்னு இந்த தடவை வெள்ளை எருக்கலை கொண்டு வந்து வச்சேன். தளைஞ்சிக்கிச்சு. வந்தால் நல்லாயிருக்கும், பார்க்கலாங்க. நான் வந்து இந்த கட்டி போட்டால் குட்டி போடுங்கிறத ஒரே ஒரு லீஃப் வச்சா மட்டும் ஃபுல்லாக செடி வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இந்த லீஃபை வந்து நான் சரி, ஒரு பாட் இருந்தது, அதில் வச்சு பார்க்கலாம், எப்படி ட்ரீ வருதா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். பார்ப்போம். இது வந்தால் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது வந்து இன்றைக்கி வந்து பக்கத்து வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். நீங்கள் நினைக்கலாம் அந்த பிள்ளை என்ன செடியாக வாங்கிட்டு வந்து வைக்கிதுன்னு. ஆனால் எனக்கு இருக்கிறது பயந்தாங்க. எனக்கு வந்து ரீசெண்டாக எனக்கு வந்து இந்த அழகு செடி தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்துட்டு எங்கள் வீட்டில் ரிலேட்டிவ் வந்துட்டு, என்ன உங்கள் வீட்டில் பூச்செடியே ஒன்று கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கே ரொம்ப கஷ்டமாக போச்சு. சரி, ஓகே அப்படின்னா பூச்செடி கலெக்ஷன் இப்போ வாங்கி வச்சிட்ருக்கேன். அது வந்து அதனால் இது வந்து காக்கட்டாமல்லி. இது வந்து ரிச்சி பூன்னு சொன்னாங்கங்க. இதெல்லாம் வந்து மனம் வராது அப்படின்னு சொன்னாங்க. பக்கத்துலேருந்து கொடுத்தாங்க. சரி, ஓகே, வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வச்சு விட்டேன். அந்த சைடு காக்காட் பூவு. இது வந்து ரிச்சி பூ.
இந்த 2 இந்த சைடு வச்சுருக்கேங்க. இது வந்து ரோஸ் குச்சி இந்த வச்சுருந்தேன் இல்லையா, சாணி வச்சா சீக்கிரமாக வாடாது, அந்த குச்சி வந்து காஞ்சு போகாது. இது மாதிரிலாம் வச்சுருக்கேன். இது வந்து ரோட் சைடில் எல்லாமே செடியெல்லாம் வச்சுருக்கோங்க. உள்ளாரையும் வச்சுருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வீடியோஸ்லாம் வந்துட்டு பார்க்கலாம். பாய்.